பழைய காலா பழைய புதிய காலா இதே கிராமத்திலே யாதவ குலத்திலே பிறந்து தருமன்னு பெயர் வச்சு ஆடுகளை மேய்ச்சிக்கின்னு வரேன். இருந்தாலும் என் பொண்டாட்டியே கூ கடிச்சு அனுப்ப சொன்னேன். இருந்தாலும் கூழை பார்த்தா காலிச்ச கூவா இருக்குது. கூவெல்லாம் ஆத்தா வீட்டுக்கு போட்டு கொடுத்துட்டு அடி காந்தல கடிச்சு கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இந்த கூழை குடிச்சிட்டு ஆட்டம் அடக்குவோம். மேயர் என்று சொல்லி மேயத பக்கம் போறீங்களா? மேயர் என்று சொல்லி மேயத பக்கம் போறீங்களா? தாண்டா 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 தாயரோ தாயர் செம்பரி ஆடுகளா? செப்பூர்ல விட்ட ஆடு அத்தி பாலத்துல போய் நிக்குது. பக்கத்துல செப்பூர்ல விட்ட ஆட்டை மடக்கவே முடியல. இருந்தாலும் இந்த கூழை குடிச்சிட்டு இந்த ஆட்டை மடக்குவோம். நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அனைவரும் பசியும் பட்டினி மறுக்கிறாங்க ஐயா. ஐயா என் பிள்ளைகளுக்கு ஒரு வேளை கஞ்ச கொடுங்க ஐயா. ஊத்துது 7 பிள்ளைகளோடு ஓடி வரையம்மா. அம்மா இப்பதானமா வச்சிருந்த கூழை கூட குடிச்சிட்டம்மா. ஐயா அம்மா குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காது. தண்ணி கூட இல்லையம்மா. தண்ணி கூட இல்லையம்மா. ஐயா நினைச்சாலே வேதனையா இருக்குதும்மா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் குடிச்ச கூழாது கொடுத்திருப்போம்மா. அப்படியா அம்மா? இந்த கானகத்திலே ஒரு கிணறு இருக்குது. எங்கயா இருக்குது அம்மா? அந்த கானகத்தில் இருக்குதுமா. அந்த கிணத்துக்கு படி கூட கிடையாதுமா. எப்படிமா இறங்குது? படி இல்லையா? இல்லம்மா. ஐயா நீங்க வழி மட்டும் சொல்லுங்க. கிணக்கரைக்கு சென்று ஒரு முந்தானியை எடுப்புல சுருக்கிக்கிட்டு மறு முந்தானியை கிணத்துல விட்டு அதை நினைச்சு என் பிள்ளையோட பசிகளாம் நான் போட்டுக்கிறேன். அம்மா அந்த கிணறு எப்படிப்பட்ட கிணறு தெரியுமா? ஒரு நேரத்திலே நாட்டு மக்கள் கானகத்திலே ஆடு மாடு மேய்ப்பவர்கள் யாகத்திற்காக மன்னனத்திலே பாண்டிய மன்னனத்திலே முறையிட்டார்களாம். அந்த பாண்டிய மன்னனோ அந்த கானகத்தில் ஒரு கிணறு வெட்டினாராம். ஐயா அப்பா நாட்டு மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது என்று தங்களிட்ட முறையிட்ட பொழுது அப்பா நீங்க கானகத்துல கிணறு வெட்டீங்களப்பா. இந்த பாவிக்கு நீங்க அப்பவே குழி வெட்டிட்டு போயிட்டீங்களா? இந்த பாவிக்கு நீங்க அப்பவே குழி வெட்டிட்டீங்களப்பா. நல்ல தங்க நீ 7 பிள்ளையும் தாய்மாட வருவாடி. நான் வெட்ட கிணறுல விழுந்து நீங்க உயிரை விட்டுடுவீங்கன்னு எனக்கு அப்பவே நீங்க குழி வெட்டுட்டீங்களப்பா. அம்மா சொல்லுங்களா? அம்மா எங்க பசிதான் தீர்த்து முடியல. ஒரு கதையாச்சு சொல்லுங்கம்மா. அதை கேட்டு அம்மா எங்களுடைய பசிதாம்மா முன்னால பார்க்க முடியல. ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்கம்மா. நாங்க படுத்து வருங்கிறன்னு சொல்றீங்களப்பா. ராஜா நான் பிறந்த கதையை சொல்லவா நான் வளர்ந்த கதையை சொல்லவடா? நீங்க அனைவரும் வரிசை எப்படிங்கப்பா? நீங்க படுங்க ராஜா. நீங்க படுங்கப்பா. அது நான் பெற்று சொல்லுங்களா ராஜா?
இந்த உலகத்துல எந்த ஒரு பாவி பண்ணாத பாவ சிறனா செய்யப்படுறே இப்பேற்பட்ட கொடுமை யாரும் செய்ய மாட்டாங்கம்மா. ராஜா, எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ பெண்கள் குழந்தை கிடையாது தவமா தவறுக்கிறாங்க. வர இருந்து அந்த இறைவனிடத்தில் குழந்தைய பெற்றுக்கிறாங்களப்ப. நீங்க 7 பேரு எனக்கு 7 செல்வங்களா பிறந்தீர்களே ராஜா. என்னுடைய கரத்தினா உங்களை நான் சாகடிக்க போறேன்டா. உங்களை சாகடிக்க போறேன் என் செல்லுங்களா ராஜா. கதையை கீழடா கண்ணி கதையை கீழடா. கதையை கேளடா கண்ணி கதையை கேளடா. கதையை கீழடா கண்ணி கதையை கீழடா. தாய்மொழிக்கு நான் பிறந்தேன் நான் முதலாக. அண்ணனுக்கு விளக்கி வந்தேன் நான் முதலாக. கதையை கேளடா கண்ணி கதையை கேளடா. உங்களுடைய பசி என்னால பார்க்க முடியலப்பா. நான் சொன்ன கதையை கேட்டு நீங்க அனைவரும் வருகிட்டீங்களப்பா. இந்த தாய் சொன்ன கதையை கேட்டு நீங்க வருகிட்டீங்களா என் செல்லம் என் ராஜா. என் கரைக்கோட்டி சீமா, நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தேன் ராஜா. இந்த தாயை விட்டு நீ போக போறடா. என்னை விட்டு நீ ஒரு நொடி கூட பிரிஞ்சிருக்க மாட்டியா ராஜா. மான போய் நம்ம இந்த உலகத்துல வாழ வேணாண்டா என் செல்லம் என் ராஜா. இந்த உலகத்துல கவரி மண் வருமானு இருக்குமா, அதோட உடம்புல இருந்து ஒரு முடி உதிர்ந்தா கூட அது உயிரோட வாழாதா. அது போன்று நம்ம மானத்தோடு இருக்கணும்ப்பா. நம்ம மானம் போய் இந்த உலகத்துல இருக்க வேணாண்டா என் செல்லம் என் ராஜா. என் கடைக்கோட்டு சீமா, ஒரு ரோமம் முதிர்ந்தாலும் வாழாது கவரிமா. ஒரு ரோமம் முதிர்ந்தாளி பாடாது கவரிமா. அம்மா, இந்த பாவி நான் ஒரு பிள்ளை மனம் வந்து கண்டுட்டேனே. இந்த பாவி நான் ஒரு பிள்ளை மனம் வந்து கண்டுட்டேனே. என் சொல்ல தனசேகரா, இந்த தாயை விட்டுட்டு போக போறியப்பா. நீங்க ஏன்பா இறந்து போறீங்க? ஒருவேளை கஞ்ச சூழலில் இறந்து போறீங்களே. நீங்க பசி பட்டினிமா இறந்து போறீங்களே என் செல்ல. என் செல்ல பஞ்சத்தால பஞ்சத்தானாடிங்கி சஞ்சாலத்தில் மெலிந்தோ. இந்த பாவி நான் 2 பேரை மனம் வந்து கொண்டுட்டமா. இந்த பாவி நான் 2 பேரை மனம் வந்து கொண்டுட்டேன்னு நான் பெத்து சொல்லுமே.
ராஜா உங்களை தவம் இருந்து பெற்றெடுத்தா நான் ஒவ்வொரு மாதம் உங்களுக்காக விரதம் இருந்து உங்களை தவம் இருந்து பெற்றெடுத்ததைய சொல்லலாம். இந்த தாயை விட்டு ஒரு நொடி கூட நீங்க பிரிந்திருக்க மாட்டீங்கப்பா. நான் காக்காய கத்துறேனே நீங்க பசி மயக்கத்துல வருகிறீங்களா? நீங்க பசி மயக்கத்துல வருகிறீங்களா சொல்லுங்களா? கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் ஞானசேகரா அதான் பெற்ற செல்வமே இந்த தாயை விட்டு போக போறியடா ராஜா. பஞ்சத்தாலான பஞ்சத்திலானால் இங்கி சஞ்சாலத்துக்குள்ளானோ சொல்லுங்களா ராஜா. இந்த தாயை விட்டுட்டு போயிட்டீங்களப்பா. இந்த தாயை விட்டுட்டு 4 பேர் போய் சேர்ந்துட்டீங்களா சொல்லுங்களா? இந்த தாயை இந்த உலகத்துல தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களா குணசேகரா? அட நான் பெற்ற செல்லுமே ராஜா. கார்த்திகை காலம் கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் ராஜா. அடனா பெத்த சொல்லுமே யாராவது சீமா ராஜா. நான் பெத்த 5 பிள்ளைங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ ராஜா இந்த தாயை விட்டுட்டு போக போறியாடா என் செல்லம். 6லும் சாவு 100லும் சாவு 6லும் சாவுண்டு 100லும் சாவுண்டு 6லும் சாவுண்டு 100லும் சாவுண்டு உடல் போய் உயிரதற்கடா மகனே ராஜா.
விடம்மா அம்மா என்னை விடம்மா இந்த பாழ விளக்கத்துல நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம்டா ராஜா. நீ பசினு ஒருவேளை ஒருத்தவங்க வீட்டுல பண்ணினா இந்த சதிகார உலகத்துல உனக்கு கஞ்ச கூட கொடுக்க மாட்டாங்கப்பா. இது பாழ புலகண்டா ராஜா. தாயில்லா பிள்ளை என்று தலைமையிலா தாயில்லா பிள்ளை என்று தலைமையிலாடி பாரடா. மகனே ராஜா கண்ணே அம்மா வேணாம்மா ஆறு மாதமே மேய்ச்சாதி உனக்கு ஒரு கஞ்சி விட்டுருமா ராஜா. வேண்டாம்ப்பா சொல்றது கேளும்மா ராஜா. இந்த உலகத்துல வாழ வேண்டும் சொல்ல ராஜா. இந்த தாயோடு வந்துடா பெற்று செல்வமே. நீ நடந்து வாடா எந்தன் நடந்து வாடா எந்தன் பா. நான் பெற்ற செல்வங்களா ராஜா. ஐயோ நான் பெற்ற 7 பிள்ளைகளுக்காருமே. நான் பெற்ற 7 செல்வங்களுக்காருமே. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ அம்மா. இல்ல என் பிள்ளைங்க சாகுது. என் பிள்ளைங்க சாகலம்மா. என் 7 பிள்ளைகளும் வருங்கிறாங்க. என் 7 பிள்ளைகளும் வருகிறாங்களே. ஐயோ அம்மா. நான் பெற்ற செல்வங்களா ராஜா. நான் 7 பிள்ளையை சாகடித்து விட்டு இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் என்னை இழிவாக பேசுவார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் என்ன சொல்ல தூட்டுவார்களே. சொல்லுங்களா நீங்கள் இல்லாத உலகத்துல இந்த பாவி நான் இருக்க மாட்டேன்டா. நீங்க போன இடத்துக்கே நானும் வந்து சேர்ந்துறேன் சொல்லுங்களா ராஜா. நீங்க சென்ற இடத்துக்கு இந்த பாவி நான் வந்துருந்தேன் செல்லம். நீங்க போன இடத்துக்கே வரண்டா அம்மா. இந்த பாவி நான் இறந்து போவதற்கு முன்பதாக என் கற்பின் சிறந்த தாலிகை இந்த மகிமை வாய்ந்த தாலிய இந்த கணக்கரம் எழுதி நான் கழட்டி வச்சுட்டு இறந்து போறேம்மா. ஏன் சொல்லுங்களா அம்மா. என் தாலிய நான் கழட்டி வைக்கிறேன் தாய அம்மா. ஐயா அம்மா. என் தாலிய நான் கழட்டி வைக்கிறேன் தாய. எனக்கு அழகாரா என்று சொல்லி என் அண்ணனை நீ விட்ட மங்கல்யம் நான் பாவாட கட்டையிலே நான் பார்த்துட்ட மங்கல்யம். அம்மா என் கற்பின் தாலிய நான் கழட்டி வச்சுட்டு இறந்து போறேம்மா அம்மா. ஐயோ அம்மா. இந்த பாவி நான் இறந்து போவதற்கு முன்பதாக அம்மா என் கற்பின் சிறந்த தாலிகை
இந்த கணக்கிற விழுது எதற்காக கழுத்து வைத்து தெரியுமா? இது பார்ப்பவர் கண்ணுக்கு பாம்பாகவும் கண்டவர் கண்ணுக்கு கல்லாகவும் தென்பட வேண்டும். அப்படி என்றால் இது யாருடைய கண்களுக்கு தாலியாக தென்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம். அம்மா, என்னை தொட்டு தாலி கட்டினாரு